வருகிற 15ஆம் தேதி முதல் SBI வங்கி பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளதோடு இலவச சேவைக்கு கட்டணங்களையும் அறிவித்திருக்கிறது. பாரத ஸ்டேட் வங்கி என்று அழைக்கப்படும் SBI வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் சில முக்கியமான கட்டண மாற்றங்களை அறிவித்திருக்கிறது. இதுவரை SBIயின் அதிகாரப்பூர்வ செயலியான யோனோ மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் பேங்கிங் மூலமாக செய்யப்படும் IMPS என்று அழைக்கப்படும் உடனடி பண பரிமாற்றம் செய்யும் வசதி இலவசமாக இருந்தது. ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல் இந்த வகையில் 25,000 ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பினால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை பணம் அனுப்பினால் GST பிடித்ததோடு 2 ரூபாயும், 2 லட்சம் வரை GST பிடித்ததோடு 6 ரூபாயும், 5 லட்சம் ரூபாய் வரை GST பிடித்ததோடு 10 ரூபாயும் கட்டணமாக பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணங்களை தவிர்க்க 25,000 ரூபாய்க்கு மேல் பணம் பரிமாற்றம் செய்ய விரும்புபவர்கள் நெஃப்ட் அல்லது RTGS வசதியை பயன்படுத்தலாம் என்றும் SBI சார்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல SBI கிரெடிட் கார்டு விதிகளிலும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல் மாற்றம் கொண்டுவரப்படுகிறது. அதன்படி ஆன்லைன் கேமிங் மற்றும் அரசு தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ரிவார்ட் பாயிண்ட்களில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் விமான நிலைய அணுகல் வசதிக்கான தகுதி வரம்புகளிலும் மாற்றம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 1இல் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் நிதித்துறை சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. மேலும் வங்கிகளில் உரிமை கோராத சொத்துகள் மற்றும் வங்கி வைப்புத் தொகைகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் சேர்க்க அரசு தனியே நிதி ஒதுக்கீடு செய்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கியும் வங்கிகள் நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருக்கும் கணக்குகளை வகைப்படுத்தி செயல்படாத நிலையில் உள்ள கணக்கில் உள்ள பணத்தை கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வங்கிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியது. இதன் காரணமாக நீண்ட நாட்களாக செயல்படாத வங்கி கணக்குகளை கணக்கெடுக்கும் பணியை வங்கிகள் துரிதப்படுத்தியுள்ளன. இதனால் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் வங்கி கணக்குகள் விரைவில் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. எனவே பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் படிப்படியாக உபயோகத்தில் இல்லாத வங்கி கணக்குகள் மூடப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது.